கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நாம ஜூம் மூலமா ஒரு சின்ன கூடுகையை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், இப்படி ஒரு சின்ன கூடுகை நடத்தி வெளியே தெரியாம அநேக ஊழியர்கள் காடுகளில, மலைகளில, வெளி ஊர்கள்ல ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள நாம அறிந்து கொள்வதற்கும், அவங்களுடைய ஊழியங்களை அறிந்து கொள்வதற்கும், தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்பதற்கும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலோ நம்மோடு கூட வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற பிரதர் சுதாகர் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதரை குறித்து சொல்லணும்னு சொன்னா பெரிய காரியம். அவரை நான் அறிமுகப்படுத்தணுங்கிறதுல அவரே நல்ல அறிமுகமான ஒரு நபர் தான். பிளஸிங் யூத் மிஷன் இயக்கத்துல தன்னை இணைத்து தமிழ்நாட்டின் தென் பகுதியில, குறிப்பாக தூத்துக்குடி பகுதியில ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருக்கிற நல்ல சகோதரர். இந்த சகோதரர் தூத்துக்குடி நாசரேத்துக்கு அருகாமையில் உள்ள ஆனந்தபுரத்துல டயசிஸ் மூலமா ஒரு ITI இன்ஸ்டிடியூட் உண்டு. அதனுடைய முதல்வராகவும் பணியாற்றி கொண்டு தேவ பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலை செய்து கொண்டே தேவ பணியை செய்து கொண்டிருக்கிற சகோதரன் இன்றைய நாளில நம்ம மத்தியில இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், வாலிபர்கள் தட்டி எழுப்பப்படணும். வாலிபர்கள் எழுப்பப்படுவதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் ஊழியர்களுக்குள்ளாகவும் ஜனங்களுக்குள்ளாகவும் கிரியை செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு தேவன் கொடுத்த கிருபைய பயன்படுத்தி சபைகள்ல மற்றும் பிரேயர்ஸ் எல்லாம் ஆண்டவர் மகனை பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் அவங்க நம்ம கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து சொல்றதுல ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் அவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம ஜெபிப்போம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை அருமையான பிரதர் சுதாகர் அவங்க நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். அருமையான ஜெப்ஸ் குடும்பத்தாருக்கு, குறிப்பாக எபனேசர் அண்ணனுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த நாளிலும் நாம் ஏன் இந்த மிஷனரி பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே பேச விரும்புகிறேன். பல காரணங்கள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. நம்மை உந்தி தள்ளக்கூடிய மிஷனரி பணியை சிறப்பாக நின்று செய்ய காரணங்களை நாம் அடிக்கடி அறிய வேண்டும். அது நம்முடைய தசை நார்களிலே, அது இரத்தங்களிலே, நாளங்களிலே அது ஊறி இருக்க வேண்டும். So why we do the missionary work? நாம ஏன் இந்த மிஷனரி பணியை இவ்வளவு தீவிரமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவது நாம் பார்க்கும்போது நாம் நல்ல ஞாபகத்துல எப்போது இருக்கணும், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு மிஷனரி தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய குமாரன் ஒரு மிஷனரி சேவியராக இருக்கிறார். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் மிஷனரிகளை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய இந்த மிஷனரி பணியினுடைய தாக்கம்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். இங்கிருந்துதான் நமக்கு அந்த மிஷனரி ஸ்பிரிட்டும் மிஷனரி பேர்டனும்
அந்த லவ்வ நமக்குள்ள அது இன்சைட் ஆகுது. ஆண்டவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார். தேவன் இந்த உலகத்தை நேசித்தது மாத்திரமல்ல, இதை மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பினதுனாலதான் அவர் முதல் மிஷனரியாக அவர் இங்கே வருகிறார். எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இதை குறித்ததான ஒரு அறிவு இருக்கும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு மிஷனரி தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் என்னை பயங்கரமாக நேசிக்கிறார். எந்த அளவு நேசிக்கிறார் என்றால், குமாரனுக்கு ஒப்பாக அவர் என்னை நேசிக்கிறார். இன்னும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2, 3 வசனங்களை நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய அந்த அன்பை நீங்க அதிகமாக அறிய முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபார் காட் இஸ் லவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால அவரால நேசிக்காம இருக்க முடியாது. அதனாலதான் அவர் சொந்த குமாரனே அனுப்புறார். இன்னும் நீங்க அதே 1 யோவான் 4:16 படிக்க. 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த ஒரு லவ் தான் நம்மளை மிஷனரி பணியில ஈடுபட வைக்கும். இதைத்தான் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். எபேசியர் 2:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அழகா போட்டிருக்கு அதுல. கிரேட் லவ், மிகுந்த அன்பினாலே நம்மளை அவர் மீட்டார் என்று ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல இருந்துதான் நமக்கு அந்த லவ் ஸ்டார்ட் ஆகுது. தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே இந்த மிஷனரி பணியை நாம் ஒரு அன்போடு தான் செய்ய முடியும். அதனால நம்ம சும்மா இருக்க முடியாது. பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, குமாரனாகிய தேவனும் கூட அவர் வாலண்டியராக வந்தார். ஏதோ அப்பா சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்ட்டு இல்லை. அந்த வாலண்டியரா வந்ததுனால அவரும் தன்னுடைய அன்பை என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான ஒரு வசனம் உண்டு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், எபேசியர் 5 நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இது அழகா அவர் காயின் பண்றார். ஏதோ இயேசு கிறிஸ்து கம்பல் பண்ணி வரல. அவர் வாலண்டியராக, தன்னார்வமாக, an offering and a sacrifice அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்துல. தன்னையே அவர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை நேசித்தபடியினாலே அவர் இந்த பூமிக்கு மிஷனரியாக வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஒரு செட்ஸ் நம்மளை எப்போதும் பாதித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம ஒரு கடமைக்காக ஊழியர்களை செய்ய நாளடைவில நமக்குள்ளே தேவையில்லாத கசப்புகள், வைராக்கியங்கள் வர ஆரம்பிச்சு. ஆனா அந்த லவ்லே நம்ம பிவட், நம்மளுடைய காரியங்கள் முங்கி இருக்குமானால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பி. சோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனும் அப்படிதான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமர் 5:5 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்.
இந்த தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார். எனவே திருத்துவ தேவனுடைய இந்த லவ்ல இருந்து இந்த மிஷனரி பணியை நாம் செய்வோமானால் ஒரு நாள் நம்ம சோட போக மாட்டோம். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை ஆ, நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் ம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுறதுனாலதான் இந்த மிஷனரி பணியை நாம செய்யறோம். இது நமக்கு தினந்தோறும் நம்ம மைண்ட்ல ரிமைண்டர் ஆயிட்டே இருக்கு. அல்லனா நம்ம காணிக்கை சேகரிக்கிறதுல, மிஷனரி பிரேயர் செல் நடத்துறதுல, அல்லது மிஷனரி கூடுகைகளை நம்ம நடத்தும் போது வாலிபர்களை திரட்டுறது எல்லாத்துலயும் ஒரு சோர்வும் பின்னடைவும் வந்துடும். இந்த ஒண்ணுதான் நம்மளை ஏக்கணும். பவுலை யாருமே 3 கண்டத்துக்கு போ, அங்க போ, இங்க போன்ட்டு யாருமே சொல்லல. அவர் சொல்ற ஒரே காரியம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கிய, இதுதான் நம்மளை நெருக்கிய. எல்லாருக்காகவும் ஒருத்தர் பரிசிருக்கிறாரு. அந்த அன்பை நான் விலகிக்கிடணும். அந்த அன்புல நான் ஆப்ரேட் ஆகணும். இந்த அன்பு எனக்காக மாத்திரமல்ல, அது பிறருக்கானவும் உரியது. ஏன் அப்படின்னா பவுல் அடிக்கடி அதை எழுதுகிறார். கிறிஸ்து பிறருக்காகவும் மரித்தாரே. கிரைஸ்ட் டைட் ஃபார் அதர் ஆல்சோ. ஒரு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு அதுல காட்ட விரும்புறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி ஆ, நிமித்தம் கெட்டு போகலாமா? ஆ, அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அழகா போட்டிருக்கோம். ஃபார் whom Christ died, அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே. அவர் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும்போது கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே அப்படிங்கிறார். இன்னும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை ம், அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. who died for us, நமக்காக மரித்தாரே. ரொம்ப அழகா அவர் அதை காயின் பண்றத பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:15 அதுலயும் அவர் அப்படி சொல்லுவார். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று ம். பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். he died for all. சோ எல்லாருக்காகவும் அவர் மரித்தாரே. ரொம்ப மைனூட்டா அவர் மைண்ட்ல இருக்கிற காரியம் தான். திரும்ப திரும்ப எல்லா நிறுவனத்திலும் இதை காயின் பண்றார். எல்லாருக்கும் அவர் மரித்தாரே. ரோமர் 14:15 கூட அதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஒரு சின்ன பிரச்சனையில கூட கிறிஸ்து அவனுக்காக மரிச்சிருக்காருப்பா, அவனை இடரல் பண்ணாதான் பாரு. ரோமர் 14:15. போஜனத்தினாலே உன் ம், சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. who Christ died. அதாவது கிறிஸ்து அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அப்படி பார்க்கிறார். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவனுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். எப்படி அவர் என்ன நேசிக்கிறாரோ அதே போல பிறனைய நேசிக்கிறாருங்கிற தாட்டு தான் நம்மளை மிஷனரி பணியில உந்தி தள்ள வைக்கிறது. பிரியமானவர்களே, நாம இந்த ஒரு கான்செப்ட்ல எப்போதும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப கிறிஸ்துவின்
அன்பு நம்மளை நெருக்கி ஏவத்தக்கதாக தேவ அன்பினாலே பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நிரப்பப்படும் போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வர நிறைய கேரக்டர் நம்ம லைஃப்ல வந்து அப்படியே வந்துரும். அதாவது இருமாப்பாயிராது, சினமடையாது, அந்த அன்பு கேரக்டர்லாம் நமக்குள்ள அது பிரவாகித்துவம். லவ் நெவர் ஃபெயில்ஸ். இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வரும்போது நம்முடைய உறவுகளிலே, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல, அதாவது சக உறவுகளிலே நாம் கிறிஸ்துவை போல வாழ முடியும். அது மாத்திரமல்ல, மிஷனரி பணியிலே சோடை இல்லாமல் நாம் அதை செய்து நிறைவேற்ற முடியும். முதலாவது நம்ம ஒரு காரியத்தை இப்போ பார்த்திருக்கோம். நம்ம ஏன் இந்த மிஷனரி பணி செய்யணும் அப்படின்னா, திருத்துவ தேவன் அவர் அன்பினாலே இதை செய்கிறார். நாமும் அதே அன்பினாலே இதை செய்ய பழக வேண்டும். கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். கிறிஸ்து பிறருக்காக மரித்தார். ஒவ்வொரு மனிதனுக்காக மரித்தார். இந்த ஒரு மைண்ட் செட் எப்பொழுது நமக்கு வேணும். அவர் எனக்காக மரித்தது மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார் என்கிற எண்ணம் வரும்போது, அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை செயலாற்ற தூண்டுகிறது. 2வது ஒரு காரியம், நம்மள மிஷனரி பணியில ஈடுபட வைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் நம்மீது ஒரு கவனன்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அது நமக்கு அது நல்ல விளங்கிக்கிடும். கவனன்ட் சொல்லும்போது அது ஒரு உடன்படிக்கை. பழைய ஏற்பாடுகள்ல பார்த்தீங்கன்னா, கவனன்ட் அப்படின்னாலே அந்த உடன்படிக்கை பண்ணின பின்பு, அந்த உடன்படிக்கையை 2 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஆண்டவரும் ஆபிரகாமும் பண்ணியாச்சுன்னா, ஆபிரகாம் மறந்தா கூட ஆண்டவர் 400 வருஷம் கழிச்சு அதை செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கவனன்ட் வந்து அவ்வளவு வேலிடானது. கவனன்ட்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அந்த கவனன்ட் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் ஆபிரகாமின் கவனன்ட்ட படிக்கிறோம், நோவாவின் உடன்படிக்கையை படிக்கிறோம், தாவீதின் உடன்படிக்கைலாம் படிக்கிறோம். நம்மீது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் மிஷனரி பணியில இவ்வளவு தீவிரமா ஈடுபட வேண்டியிருக்குன்னா, நமக்காக குமாரனின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அடிக்கடி நம்ம இதை கேள்விப்படுறதுனால இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியறது இல்லை. அதாவது நம்மள அப்படி தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பார்ப்பீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த சூப்பரா இருக்கு. உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து அவரே நம்மளை தகுதிப்படுத்தினார். அவரே நம்மள ஒரு ஊழியக்காரனா, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்றால், குமாரனின் ரத்தம் மூலம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் 3 வசனத்தை நம்ம படிக்கலாம். மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. This is by blood of the new covenant. அதே போல மார்க் 14:24. 14:24. மார்க் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அதே போல லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய
புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். This cup is the new covenant in my blood, which is set for you. அதாவது நமக்காக சித்தப்பட்ட புதிய உடன்படிக்கை என்ற திரும்ப திரும்ப 3 சுவிசேஷத்துல சொல்றார். பின்னாட்கள்ல பவுலுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார். 1 கொரிந்தியர் 11:25 நீங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ரொம்ப தெளிவா இந்த இடத்துல பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம மேல ஒரு கவனன்ட் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா இப்போ இந்தியாவுல பிறந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த கவனன்ட் சொந்தம். ஆனா இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வேலை பார்க்கும். ரொம்ப முக்கியமானது. எப்படி பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமின் உடன்படிக்கை, விருத்தச்சேதன உடன்படிக்கை எல்லாருக்கும் உண்டு. தாவீது அதை விசுவாசிச்சு கோலியாத்தை அடிக்கும்போது அவன் சொல்லுவான், விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனை ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவனோடு ஒரு உடன்படிக்கை இருக்கு, ஜீவனுள்ள தேவன் அவனுக்காக வேலை பார்ப்பாருங்கிற அந்த விசுவாசத்துலதான் அவன் அந்த கோலியாத்தை ஜெயிக்கும். இதே போல இன்னைக்கும் நம்ம டெய்லி இதை நம்ம நினைக்கணும். என் மேல ஒரு கவனன்ட் இருக்கு, சும்மாலாம் கிடையாது. திருத்துவத்தின் 2ஆம் நபர் இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டது மாத்திரமல்ல, என்னோடு அவரே உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். எபிரேயர் 8:8 நம்ம படிக்கிறோம். அது ஒரு புதிய உடன்படிக்கை. அதை படிக்கலாம். எபிரேயர் 8:8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்ப தெளிவா இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதிலையும் இந்த கவனண்ட பற்றி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து மிஸ்டரி படியை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, என்னை நேசித்து எனக்காக ஒரு கவனண்ட பிளட் சிந்தப்பட்டு இருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, என்னுடைய இந்திய ஜனத்தின் ஒவ்வொரு ஜனத்தின் மீட்பிற்காக கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு. எபில் அந்த பாட்டு படிக்கும்போது சொல்லுவாங்க, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம், கல்வாரி தொடிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்து. சோ அந்த கல்வாரியிலே செய்யப்பட்ட அந்த கவனன், இட் இஸ் பினிஷ்ட், முடிந்தது. எல்லாவற்றையும் சின், சிக்னஸ், சாரோஸ், பாவத்தையும் வியாதியையும் எல்லா பாரங்களையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்கிற செய்தி, அதான் ஒரு கவனன்ட் செய்தி. இது எல்லா மனிதருக்கும் உரியது, அதை நாம் அடக்கி வைக்க முடியாது. எனவேதான் நாம் இந்த மிஸ்டரி பணியை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பூமியின் கடைசி வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷமானது மாபெரும் சுவிசேஷம், எல்லாருக்கும் உரியதாய் மாறி போனது. ஏனென்றால் தேவன் நம்மோடு குமாரன் மூலம் செய்த புதிய ஒரு உடன்படிக்கை. பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணும்போது அந்த பிரிசியஸ் பிளட் வந்து நமக்குள்ள வேலை பார்க்கும். அந்த பிளட் வேலை பார்க்கறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அது உண்டாகும். ஸோ முதலாவது நம்ம ஏன் மிஷனரி பணியில தீவிரமா ஈடுபடணும்னு பார்த்தோம். திருத்துவ தேவனுடைய அன்பு நம்மளை உந்தி தள்ளுகிறது. 2வது பார்க்கிறோம், நம்ம மேல ஒரு என்சி இருக்கு, நியூ கவனன்ட்.
அதை கிறிஸ்துவே நம் மீது பண்ணி வைத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி. இது எல்லாருக்கும் உரியது. இதுல என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை எடுத்துவிட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா வியாதியையும் எடுத்துவிட்டு நம்மளை குணமாக்கி இருக்கிறார். அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் எடுத்துவிட்டு நம்மளை சமாதானமும் சந்தோஷமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவனுக்கு அது ஒரு மாபெரும் நற்செய்தியாக மாறி போகிறது. ஒரு கவனன்ட் நமக்காக இருக்கிறது. அது நமக்கு வேலை பார்க்கிறது, அதை விசுவாசிக்கும் போது. மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கவனன்ட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது அவன் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ஐடி, அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. இது நமக்கு தெரியும் போது நம்ம வேலை செய்யறது அல்லது மிஷனரி பணியில ஈடுபடுறது நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. ஸோ நம்ம ஐடியை அடிக்கடி யோசித்து பார்த்து அந்த ப்ரிவிலேஜை நம்ம எண்ணி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் இருக்கும். யோவான் 92 வயசுல அதை நினைச்சு பார்த்து அடிக்கடி சந்தோஷப்படுறார். முதலாவது ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு ஐடென்டி அல்லது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்குள்ளே நடந்த சாயல் மாற்றங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ரொம்ப தெளிவா இதுல அவர் பேசுறார். 92 வயசுல சொல்றார், நாம அவருடைய பிள்ளை, எவ்வளவு மகிழ்ச்சின்னு பாருங்கள். ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா behold what a manner of love the father. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவர் என்ன குமாரன் சொல்றாரு. இந்த அடையாளமே நம்மளை புதுகுளிக்க வைக்கும். இதை யோவான் 1:12 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவைப்படும். அப்போ மிஷனரி பணியில நம்ம ஏன் ஈடுபட வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் என்பதை அறியத்தக்கதாக, அவர்கள் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக நமக்குள்ளே ஒரு புதிய உற்சாகம் வர வேண்டும். ஏதோ யோவான் மாத்திரம் அதை சொல்லல, பவுலும் சொல்றார். நீங்க பாத்தீங்கன்னா 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி அதே போல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கலாத்தியர் 3:26. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ரொம்ப அழகா இருக்கும். விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்போ ஆதி காலத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ், ஒரு ஐடி சேஞ்ச் நாம் ஆண்டவருடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இது நம்மளை உந்தி தள்ளுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய காரியம் இது. அந்த யூனிவர்ஸுக்கு ஆண்டவர் நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்கு. அவர் என்னை நேசிக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் பார்க்கிறார். நம்ம எப்படி கவலைப்பட முடியும்? நம்ம எப்படி பின்வாங்க முடியும்? நம்ம எப்படி சோர்ந்து போக முடியும்?
பிரியப்பாடவர்களே, இந்த ஒரு மாற்றம் நமக்குள்ள டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இதை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல இன்னொரு நான் இப்படி நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுல 2வது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 36 ஐடி இருக்கு. 36 ஐடி புதிய ஏற்பாட்டுல நமக்கு கிடைச்ச அடையாளங்கள், சாயலுக்கு. 2வது ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால விளங்கிக்கிடவே முடியாது. சிலுவையிலே நடந்த பரிமாற்றங்கள் இது. ஒரு 3, 4 வசனம் படிக்கும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தெளிவா இருக்கும். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இலவசமாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி ரோமர் 5. நாம் ஆ, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க ஆ. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு இருக்கும். அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ம், ஆயினும் கர்த்தராகிய ம், இயேசு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் ம், நமது தேவனுடைய ஆவியினாலும் ம், கழுவப்பட்டீர்கள், ம், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், ம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ரொம்ப அழகா இருக்கும். யூ வேர் ஜஸ்டிஃபைட். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிச்சு. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியானவரால். இவ்வளவு கிளாரிட்டியா பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம தேவநீதி அடையும்படி அவர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டாருங்கிறது ரொம்ப அழகா அவர் எழுதுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி ம், உண்டாகும்படியாக ம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ரொம்ப தெளிவா இருக்கும். விசுவாசிக்கிற எவனுக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1. ரோமர் இவ்விதமாக 5:1. நாம் விசுவாசத்தினாலே ஆ, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சூப்பரா இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே. அப்போ இதனால நமக்கு என்ன மைண்ட் செட்ல வருது அப்படின்னா, நாம் காலையிலே எழும்பினோடனே நாம் ஒரு நீதிமான் கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்ததுன்னு நினைக்க வரும்போது, மைண்ட் செட் மாறுறது மாத்திரமல்ல, நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள அது வேலை பார்க்கும். அதை விசுவாசிக்கும் போது அடைய நேரம் இதை நம்ம மறந்துடுது. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த நீதிமானுக்குரிய அந்த 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 என்ன சொல்றதுன்னா, அந்த 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 சோர்ஸ் சிலுவையிலே நமக்கு கிடைச்சது. அந்த ஐடி நம்மளை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றும். சங்கீதம் 146:8 படிக்கிறோம், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வரும். சங்கீத 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6ஆம் வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 12:21 போட்டிருக்கு.
நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 10:24 இருக்கு. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருச்சிருவான்னு நம்ம 24வது நீதிமொழிகள்ல படிக்கிறோம். 16வது வசனத்துல. அப்போ இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல நாம் தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஐடி புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு இந்த ஒரு காரியம் நம்மை மிஷனரி பணியில உந்தி தள்ளுகிறது. இப்படிப்பட்ட நல்ல செய்தியை மற்றவர்களும் அறியத்தக்கதாக அது நம்மளை பரவசப்படுத்துகிறது. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் தேவ பிள்ளை மாத்திரமல்ல, நாம் நீதிமான்கள் மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே புதிய ஒரு சிருஷ்டியாக இருக்கிறோம். நீங்க 2 வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 6:15. கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். அங்கே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அவர் கடைசியில முடிக்கிறத பாக்குறோம். அதே போல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் அதை சொல்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த வசனங்கள். இப்போ நம்ம ஒரு புதிய சிருஷ்டி, பழசெல்லாம் போயிட்டு இந்த செய்தி நம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். உன்னை பழைய சாபமோ பழைய சங்கிலி தொடர் பாவங்களோ எதுவுமே தொடர முடியாது, நீ ஒரு புது சிருஷ்டி. இப்படிப்பட்ட அடையாளங்களை முதலாவது நாம் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு அறிவிக்க முடியும். 4வது ஒரு ஐடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. We are priests, ராயல் priest. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படி போடு, அழகா போடு. You are a chosen generation, royal priesthood, holy nation, his own special people. இந்த மாதிரி அருமையான மீனவர் பேதுருக்கு அடுக்கு மொழியில அது வருது. நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருக்கிறோம். பேதுரு மாத்திரம் அதை எழுதல, யோவானு கூட அந்த வெளிப்பாடு இருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. யோவான் 1 யோவான் இல்ல, வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். சோ இதெல்லாம் நமக்கு தெரிய என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீதிமான்கள் மாத்திரமல்ல, புதிய சிருஷ்டி மாத்திரமல்ல, நாம ராயல் பிரிஸ்ட்ஹுட்டா இருக்கிறோம். அவருடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளை மிஷனரி பணியில ஈடுபட வைக்கக்கூடிய ஏதுக்கும். சோ நம்ம பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படிங்கிற துடிப்பு நமக்குள்ள வரும்.
இன்னும் உச்சகட்டத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். 5வது ஒரு அடையாளம் அங்க இருக்குது. நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 3:7. ஆகையால் ஆ, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ம். யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் இருக்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. அந்தபடி ஆ, விசுவாச மார்க்கத்தார்கள் ஆ, விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ரொம்ப தெளிவா இருக்கு. விசுவாசமுள்ள சந்ததியார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதே அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. 29, 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ம், ஆபிரகாமின் சந்ததியாராயும் ம். வாக்கு தத்தத்தின்படியே ஆ, சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். வாக்கு தத்தத்தின்படி இப்ப நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாறி, அப்ப ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கைகள், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த பைபிள்ல உள்ள யாத்ராம, லேவிராம என்ன இது எல்லாத்துல உள்ள வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சொந்தமாக மாறி போகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவாடவர்களே, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறி போகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவ பிள்ளைகளாகிறோம். பூமியிலே நாம் ஆபிரகாமின் பிள்ளை. சகையை மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன் அப்படி. ஒரு 18 வருஷம் கூடிய நிபுர பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு. லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆபிரகாமோடு கனெக்டட் ஆகும்போது பைபிள் நமக்கு கனெக்டட் ஆயிடும். எப்படி கனெக்டட் ஆகுது? நாம் வாக்கு தத்தத்துக்கும் ஆட்சிகளுக்கு புறம்பாய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து வந்தபடியினாலே எல்லாத்துக்கும் நம்ம பாத்திரமாய் மாறி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துருக்கு. எல்லா காரியங்களும் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோ நம்முடைய ஐடி மாறி இருக்கு. நமக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பயங்கர ரிலேஷன்ஷிப் வந்து, இதையெல்லாம் அவர் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல விளக்க, எப்படி அந்த ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ள வருது அப்படின்னு. இந்த நாளிலும் இந்த மிஷனரி பணியிலே நாம் ஈடுபடுவதற்கு இதையெல்லாம் நம்மளை உந்தி தள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கு. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட வசனங்களை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த மிஷனரி பணியை தீவிரமாக செய்வதற்கு கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுதா என்று யோசித்து பார்ப்போம். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம், ஆவேலின் ரத்தம் பேசினதை விட பல மடங்கு உயர்ந்த அந்த ரத்தம் நம்முடைய காதுகளில் பேசுகிறதா? நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்பட்டு நாம் எல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நாம் நீதிமான்களாக இருக்கிறோமே, இந்த செய்தியெல்லாம் நம்மளை உந்தி தள்ளுகிறது. ஃபுல் பைபிளும் நமக்கு சொந்தமாய், நோவா கதை, ஆபிரகாம் கதை, எல்லா கதையும் நம்ம தாத்தா கதைகளாக மாறி போடும். ஏனென்றால் நாம் விசுவாசத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதனாலதான் இதை நம்முடைய இந்தியர்களுக்கு, சக இந்தியர்களுக்கு நாம் இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மாபெரும் நற்செய்தி, மாபெரும் பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த நாளின் Zoom மீட்டிங்ல வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை கேட்க போகிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் தீவிரமாக எங்கள் தேசம் உம்மை அறியத்தக்கதாக, உடைய அன்பு எங்களை நிரப்பத்தக்கதாக, அந்த தேவ அன்பினாலே நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக, இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வல்லமை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும். அந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம் நடுவில் வந்த அருமை சகோதரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால நன்றியை சொல்லுகிறேன். விசேஷமா இன்றைய நாளிலும் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளானது யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டு மற்றவர்களும் கேட்பதற்கு இத நாம கொடுக்கிறோம். விசேஷமா தேவனுடைய ஊழியம் செய்ய விரும்புறவங்க இத கேட்டார்கள் என்றால் நிச்சயமாகவே அவங்க ஊழியம் செய்வதற்கு பயனுள்ளதாகவும், அதோடு மாத்திரல்ல அவங்கள ஊக்குவிக்க, உந்துவிக்க பயனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். ஆகையினால கேட்ட நாம் இந்த செய்திகளை கிராமப்புறங்களிலே உள்ள மக்களுக்கு, அதாவது ஊழியர்கள் அதிகமா செல்ல முடியாத கிராமப்புற விசுவாசிகளுக்கு நாம மோட்டிவேட் பண்றதுக்கு அனுப்புவோம். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா நமக்கு தருவார். தொடர்ந்து நாம அருமையான சகோதரருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.